ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 25ஆம் தேதி இந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் ஒரு அப்டேட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக பட்டா சிட்டா எஃப்எம்பி மேப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ரெஜிஸ்டர் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எந்த மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே வந்துருச்சு. பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணும்போது எஃப்எம்பி மேப்பும் நீங்கள் சேர்த்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃப்எம்பி மேப் மட்டும் தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட்டா சிட்டா கூடயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே வந்து இந்த அப்டேட் வந்துருச்சு. இல்லை உங்களுக்கு தனியாக எஃப்எம்பி மேப் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக மாவட்டம் கேட்கும், மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வட்டம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சொத்து வந்து எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டா எண். இப்போ நீங்கள் பட்டா எண் மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா சிட்டானுடைய முழு விவரத்தை பார்க்கலாம். அதே புல எண் என்டர் பண்ணீங்க அப்படின்னா சிட்டா அதுக்கப்புறம் புலப்படம் ரெண்டுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புல எண் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சர்வே நம்பர் என்ன அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உட்பிரிவு எண் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆயிரும். சரி, சிட்டா காப்பி ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆயிரும். அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய நில வரைபடம் எஃப்எம்பி மேப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் தனியாக டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஜஸ்ட் Ctrl+P வந்து கொடுங்க. Ctrl+P, அதாவது பிரிண்ட் எடுக்கிறோம் பார்த்தியா, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா லோடிங் ப்ரிவியூ வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பிரிண்டர்லேருந்து சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிரும். அதே மொபைல் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த சர்வீசஸ் ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருது இல்லையா? ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 3 டாட் இருக்கும். ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள், லாங் ஸ்க்ரீன்ஷாட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் போயிட்டு இந்த டவுன்லோட் பிடிஎஃப் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக ப்ளூ கலரில் போட்டு இந்த மாதிரி கீழே டவுன் ஏரோ போட்டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுவே இப்போது எஃப்எம்பி மேப்பும் சேர்ந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, இது எஃப்எம்பி மேப் வந்து மொபைலில் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் அப்படிங்கிற ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். அந்த ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், டவுன்லோட் எகைன் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வியூ பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ எஃப்எம்பி மேப் மட்டும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகிரும். பட்டா வந்து நான் சொன்ன மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் மூலமாக இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.